இந்த மானிட்டேஷன் கச்சவங்களுக்கு சரி கிடைக்காதவங்க சரி இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். 100% வந்து பிடிச்சிருந்தா என் சேனலுக்குன்னு கீழே வந்து பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், வேறு ஆளுக்கு சந்தேகம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி தெரியுமா, இந்த வீடியோ வந்து 8 நிமிஷம் வீடியோ போட்டவங்களுக்கு 100% வந்து ஆட் வந்து ஜாஸ்தி செட் பண்ணுற போல், ஜாஸ்தி விளம்பரம் பண்ணுற போல், ஜாஸ்தி உங்களுக்கு ஏர்னிங் வரணும், இந்த வீடியோ மேலே உங்களுக்கு ஏர்னிங் வரணும்னா ட்ரெண்டிங் நல்லா போகுதுன்னு சொல்லி ஆட் வந்து செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து செட்டிங் இருக்குது. 8 நிமிஷம் மேலே இருக்கிறவங்க அந்த ஆட் வந்து எப்படி செட் பண்ணுறது சொல்லி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ வாட்ச். யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறது வந்து மானிட்டேஷன் கச்சவங்களுக்கும் சரி, மானிட்டேஷன் கிடைக்க போகிறவங்களுக்கும் சரி, மானிட்டேஷன் அப்டேட் ஆகிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து முக்கியமான இருக்கும். அந்த வந்து ஆடு வந்து நம்ம வீடியோ போனால் 8 நிமிஷம் மேலே இருக்கிற வீடியோக்கெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். அது எப்படி தெரியுமா, ஆடு வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஆடு போகிறோம்ல, அந்த ஆடு வந்து எப்படி தெரியுமா, இப்போ என்ன பண்ணுங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு 8 நிமிஷம் வீடியோ இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இல்லை வந்து மானிட்டேஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா 8 நிமிஷம் கீழே பாருங்கள், கீழே போட்டுருக்க மாதிரி 8 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் உங்கள் வீடியோ வந்து இது பண்ணிக்கலாம், செட்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்க, இது போல் செட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக டிலேட் பண்ணி நான் மொத்தம் டிலேட் பண்ணிடுறேன். டிலேட் பண்ணிட்டு பாருங்கள், டிலேட் பண்ணிடுவேன், ஒவ்வொன்றா டிலேட் பண்ணிடுறேன். டிலேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணிடுறேன். நான் வந்து உங்களுக்கோசரம் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுக்கிறேன். இதை வந்து காய்ச்சா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பாருங்கள் கீழே போட்டுருப்பாங்க பார்த்தியா. நீங்கள் என்ன ஒன்றும் கிடையாது, இது போல் செட்டிங் 8 நிமிஷம் மேலே 8 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நிமிஷம் இருந்தாலும் சரி அதில் வந்து கீழே போட்டே இருப்பாங்க. கீழே வந்து செட் பண்ணிங்க வந்து ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்கலாம். இது போல் செட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கோ 3 நிமிஷத்துக்கோ வந்து ஆட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் வரும். இப்போ பாருங்க, நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணுறவங்களுக்கு பாரு ஃபஸ்ட்டு ஆட் வரும். ஏன் இந்த மாதிரி போல் 3 நிமிஷம் வீடியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வரங்க கொடுத்துருவாங்க. 8 நிமிஷம் வீடியோ இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் பொறுத்தும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்லேயும் கொடுக்கலாம், இல்லை 10 நிமிஷம் கொடுக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்குறேன். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா, கிட்ட வேணும்னா ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஒரு இதுன்னு இருக்கும். இன்னொன்று வீடியோ வந்து தெரியுமா, வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் போயிருந்துச்சுன்னா, உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 5 நிமிஷத்தில் கூட போட்டு வைக்கலாம். ஏன் தெரியுமா, பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோ பார்க்கும்போது ஆடு வந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து ஆடு நல்லா இருக்குது, சேனல் வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே விட்ருவாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வீடியோ வந்து ஒன்றும் குவாலிட்டியாக இருக்கணும், ட்ரெண்டிங்காக இருக்கணும், கண்டென்ட் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா செட் பண்ணலாம். இது போல் தான் செட் பண்ணிட்டு இது பண்ணணும். எப்பவுமே சரி, ஒரு வீடியோ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோ போட்டாலும் சரி, இப்போ எது இருந்தாலும் சரி, ஒரு நல்லா பார்க்குறவங்க நல்லா இருந்துச்சுன்னா ஆடு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. போட ஆடு தானே சொல்லி விட்டுடலாம். ஒரு போர் இருக்கிற போல் வீடியோ இருந்துச்சுன்னா என்ன சரிம்மா, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸ்கிப் பண்ணால் போல் இருக்கணும்னா இது போல் தான் நம்ம இது பண்ண 3 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ போடுறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்காரங்களே கொடுத்துருவாங்க. ஸ்கிப் பண்ணால் போல் வீடியோ கொடுப்பாங்க. இல்லை நம்ம இது போல் செட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்கிப் பண்ணுற போல் வரும், ஸ்கிப் பண்ணால் போல் வரும் வீடியோ. அதனால் நான் தூரமாக செட் பண்ணிங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த வீடியோ வந்து தூரமாக கிட்ட கூட செட் பண்ணிக்கலாம், தொலைவாக இருந்தால் கூட செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படிக்குதோ வசதி போல் உங்களுக்கு வந்து ஆடு ஜாஸ்தி வேணும், இன்கம் ஜாஸ்தி வேணும், இந்த வீடியோ மேலே இந்த நல்லா இருக்கிற வீடியோ வந்து வியூவர்ஸ் ஜாஸ்தி நல்லா இருக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து வருமானம் பண்ணுற போல் செட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி ட்ரெண்டிங் நல்லா இருக்குதுன்னு சொன்னால், இந்த வீடியோ மூலமா எனக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணுறதுக்கு இது போல் செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடிலே வந்து செட் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணால் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு ஓகே பண்ணால் நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் இல்லை வேறு ஏதோ செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது போல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் பண்ணலாம். இப்போ இன்னொன்று வீடியோ கூட செட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ சேனலில் வந்து 8 நிமிஷம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். யூடியூப் இப்போ வீடியோ இருக்குதுங்களா, 8 நிமிஷம் இருக்குதுங்களா, பக்கத்தில் வந்து மானிட்டேஷன் இருக்குதுங்களா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டா இந்த கிளிக் பண்ணுற இது பாருங்க இது வந்து வராது. உங்களுக்கு 3 நிமிஷம் வீடியோக்கெல்லாம் வராது. நான் உங்களுக்கு ஒரு டவுட்டாக உங்களுக்கான 8 நிமிஷம் இருக்கிற வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
நான் சொல்கிற போல் ஏற்கனவே வந்து 3 நிமிஷம் இருக்கிற வீடியோங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்காரங்களே கொடுத்துருவாங்க. அது வந்து ஆட் வந்தப்போ நம்ம செட் பண்ண முடியாது. ஒன்லி 8 நிமிஷம் இருக்கிற வீடியோ இல்லை 10 நிமிஷம் இருக்கிற வீடியோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடு செட் பண்ணிக்கலாம். 100% வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதுவும் வரணுன்னா ஒரு டெண்டிங் இருக்கிற வீடியோ இருந்தால் கூட சரி, உங்களுக்கு பார்க்குற போர் இல்லாத வீடியோ இருந்துச்சுன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து வியூவர்ஸோ இது ஏர்னிங் தான் மணி சம்பாதிக்க முடியும். ஏர்னிங் வருதுன்னா நீங்கள் 100% ஒரு ஆட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து 8 நிமிஷம் தான் வீடியோ வேணும், எனக்கு பரவாயில்ல அவங்க கொடுத்துற வீடியோ போதும்னு சொன்னால் கூட சரி, நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுக்கலாம். மானிட்டேஷன் ஆன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 8 நிமிஷம் இருக்கிறவங்க 100% வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்கள் விருப்பம். அதுபோல் சொல்லி கொடுத்துக்குறாங்க வந்து யூடியூப்காரங்க. இல்லை எனக்கு 3 நிமிஷத்துக்கெல்லாம் வேணும்னா அது வராது 100%. 3 நிமிஷம் வேணும்னா நீங்கள் நிறையா வீடியோ போட வேண்டியதாக வரும். அதில் வந்து நிறையா வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து யூடியூப் இதுவும் க்ரோத் ஆகும் தவிர இதுவாகும், க்ரோத் ஆகும், நல்லாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து 8 நிமிஷம் வீடியோ போகிறவங்களுக்கு 100% இது போல் ஆடு வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 3 நிமிஷம் வீடியோ போகிறவங்களுக்கெல்லாம் வீடியோ ஜாஸ்தி போடுங்க. வீடியோ ஜாஸ்தி பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை நான் ஷார்ட் வீடியோ தான் போடுவேன்னா ஷார்ட் வீடியோ கூட மானிட்டேஷன் செட் பண்ணுறது போல் வருது. அது வந்து எனக்கு வரல என் சேனலுக்கு. ஒன்லி லாங் வீடியோ மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். லாங் வீடியோக்கு வந்து 8 நிமிஷம் இருக்கிற வீடியோங்களுக்கு மட்டும் நான் இது போல் சொல்லிக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வீடியோ ஒன்றும் செட்டிங் வராது இதுக்கு மேலே. அது வந்து நீங்கள் என்ன பண்ண வீடியோ ஜாஸ்தி பண்ணுவோம். லாங் வீடியோ வந்து ஒரு 10 வீடியோ 15 வீடியோ நல்லா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இது நல்லா இருக்கிற வீடியோ நீங்கள் போர் இல்லாத வீடியோ போட்டிங்கன்னா லாங் வீடியோ கூட உங்களுக்கு பார்க்குறவங்க கூட ஆடு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து செட் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். இந்த விஷயம் தவிர நான் எந்த விஷயம் சொல்லுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.